ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்பெஷல் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரைக்கட்டு கொத்தமல்லி இலை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 40 ரூபாய் எங்கள் ஊரில் வந்து. இது நல்லா அந்த அடியில் இருக்க அந்த வேரை ஃபுல்லாக வெட்டி தூர போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த இலை, அந்த காம்பு அதை நல்லா 2-3 நேரம் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து சட்னி சேர்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் 1 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, நாங்கள் அதாவது பொரியலில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 1/2 ஸ்பூன் தொளி உளுந்து, ஒரு 7 பூண்டு, தொளி உரித்த பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு கொத்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய், கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, அப்புறம் தாளிக்கைக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், 2 சில் தேங்காய், இந்த பூ எடுத்துக்கோங்க, தேங்காய் பூ. அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நல்லா கழுவி அந்த காம்பையும் அதுக்கப்புறம் இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல மணம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் கருகிரும், கலரும் கொஞ்சம் மாறும், அந்த மணமும் வரும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நம்ம சேர்க்கறத விட இந்த கொத்தமல்லி சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எதையுமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க, அதாவது வேகிற அளவுக்கு. பூண்டு சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா பொருளையும் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நான் வந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நொடிச்சிக்கோங்க, இந்த மாதிரி நொடித்து சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா மேலே வந்து தெறிக்கும் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம், அதனால் நொடித்து சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியலில் சேர்த்துக்கோங்க. திருநெல்வேலி பக்கத்தில் நாங்கள் வந்து பொரியலில் தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்கிறாங்க. இந்த பொட்டுக்கடலை தான் இந்த கொத்தமல்லி சட்னிங்க வந்து மெயின். இதை சேர்த்து நம்ம சட்னி வைக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து. அதனால் கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி நான் எப்படி கொத்தமல்லி சட்னிக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. புளி சேர்த்துக்கோங்க. புளியும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க.
இதை வந்து 2 சில் தேங்காய் அளவு. எங்கள் ஊரில் நாங்கள் வந்து 2 சில்லுன்னு தான் சொல்லுவோம் தேங்காவை. ஒரு சிலர் வந்து தேங்காய் துண்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சில்லுன்னு தாங்க சொல்லுவோம். அதையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எப்படினாலும் சொல்லலாம், வறுத்துக்கோங்க, எல்லாம் வதக்கிக்கோங்க, எப்படினாலும் சொல்லலாம். மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை வந்து காம்போடு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. செரிமானத்துக்கு வந்து மல்லி இலை வந்து நல்லது. அதுக்கப்புறம் தோல் வியாதி அந்த மாதிரி உள்ளதுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கண் பார்வைக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மல்லி இலை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கட்டாயம் சாப்பாட்டில் வந்து மல்லி இலை வந்து துவையலாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னியாக வச்சு சாப்பிட்லாம். எப்படியாவது நீங்கள் வந்து மல்லி இலை வந்து சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் குழந்தைகளுக்குமே நீங்கள் வந்து வச்சு கொடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். அது நல்லா அந்த பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் வந்து அரைக்கணும். அப்படியே சூட்டோடு அரைச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்டாண்டு வந்து இருந்தது. அதில் வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்டாண்ட் வந்து கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் சிம்பிளாக 250 தான். அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபஸ்ட் டைம் சரி வீடியோ எடுப்பேன்னு எடுத்தேன். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு வாணலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இருக்கும் கடுகு வந்து. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் இருக்கும். ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. சாரி, வாய் உளருது. 3 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
தாளித்ததை அந்த மல்லி இலை சட்னியில் வந்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி மல்லி இலை சட்னியில் வந்து சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான திருநெல்வேலி ஸ்பெஷல் கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கொத்தமல்லி சட்னி வந்து நல்லா கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கட்டியாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். தோசையை நல்லா பிச்சு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி சட்னி அப்படியே எடுத்து அப்படி வாயில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மறுபடியும் தோசையை பிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த கொத்தமல்லி சட்னி எடுத்துகிட்டு வாயில் வைக்கும்போது அடடா இன்னும் மறுபடியும் சாப்பிடணுன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.